இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல எலுமிச்சை மாலையின் சக்தி, அம்மனின் கோபத்தை தணிக்கும் ரகசியம் என்ன என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். ஆடி மாதங்களில் அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாத்துவது என்பது ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையாகும். பொதுவாக அம்மன் கோவில்களில் எலுமிச்சை மாலை சாத்துவதன் மூலம் அம்மனின் அருள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் எலுமிச்சை அம்மனின் வெப்பமான திருமேனியை குளிர்விப்பதாகவும் கருதப்படுகின்றது. அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாத்துவதன் மூலம் குடும்பத்தின் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் என்பது ஐதீகம். சில வகை தோஷங்கள், பில்லி, சூன்யம் பாதிப்புகளில் இருந்தும் எலுமிச்சை மாலையை சாத்துவதன் மூலம் விடுபடலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி எலுமிச்சை மாலை சாத்துவதன் மூலம் ராகு தோஷத்திலிருந்து விடுபடலாம் என்று கூறப்படுகின்றது. அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாத்துவது ஒரு விரதமாக கருதப்படுகின்றது. இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் அம்மனின் ஆசி கிடைக்கும் என்றும் நம்பப்படுகின்றது. எலுமிச்சை பழம் தீய சக்திகளை விரட்டும் சக்தி கொண்டதாக கருதப்படுகின்றது. அம்பிகையின் அம்சம் எலுமிச்சை பழத்தில் நிறைந்திருப்பதாக நம்பப்படுகின்றது. எலுமிச்சை பழங்களை வாங்கி வீட்டில் சுத்தமான தண்ணீரில் சிறிது பன்னீரை ஊற்றி பழங்களை போட்டு நன்றாக சுத்தம் செய்து எலுமிச்சை பழங்களை நூலோ கயிறோ பயன்படுத்தாமல் நாரை பயன்படுத்தலாம் அல்லது மஞ்சள் தேய்த்த நூலை பயன்படுத்தலாம். ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எலுமிச்சை பழங்களை கோர்த்து மாலையாக கட்டி அம்மனிடம் வேண்டிக் கொண்டு சாத்த வேண்டும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட செயல்கள் நிறைவேற எலுமிச்சை மாலை சாத்தும் வழக்கம் இன்றும் பக்தர்களிடம் இருக்கின்றது. எலுமிச்சை மாலையை கோர்க்கும் போது உடல் மற்றும் மன தூய்மையுடன் ஒரே அளவிலான நன்கு பழுத்த நல்ல நிறம் உள்ள பழங்களை வாங்கி மாலையாக கோர்த்து அம்மனுக்கு சாத்த வேண்டும். நோய்களால் அதிக அவஸ்தைப்படுபவர் விரைவில் குணமாக ஞாயிறு மாலை ராகு காலத்திலும், குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகம் இருந்தால் செவ்வாய்க்கிழமை அன்று ராகு காலத்திலும், குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வேறு சில வேண்டுதலுக்கு வெள்ளிக்கிழமை அன்று ராகு காலத்திலும் 2 எலுமிச்சை பழ விளக்கு ஏற்றி அம்மனை மனம் உருகி வேண்டினால் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஆடி செவ்வாய் மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்மனை வேண்டி ஆலயத்துக்கு சென்று எலுமிச்சை பழ மாலை சாத்தி அம்மனின் அருளை பெறலாம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.